செப்டம்பர் 1 முதல் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு விநியோகம். வித்யா கொலை வழக்கின் மேன்முறையீட்டு மனுக்களை விசாரிக்க திகதி நிர்ணயம். விலை அதிகரிப்பை பதிவு செய்த தங்கம். காசா மருத்துவமனையில் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல். 5 ஊடகவியலாளர்கள் உட்பட 20 பேர் உயிரிழப்பு. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் அடக்குமுறைக்கு எதிராக என்ற தொனிப்பொருளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விடுதலை செய்ய கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இப்போராட்டம் காரணமாக கொழும்பின் பல வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் கொழும்பு கோட்டையிலிருந்து லேக் ஹவுஸ் சுற்றுவட்டம் மற்றும் கொம்பெனி தெரு வரையிலான பல வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் செப்டம்பர் 1 முதல் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு விநியோகத்திற்கான அலுவலகம் திறக்கப்படவுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். 70 மில்லியன் ரூபாய் செலவில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் புதிய கடவுச்சீட்டு அலுவலக பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 1 பின்னர் வடக்கு மாகாணத்தில் உள்ள மக்கள் ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவைகளூடாக கடவுச்சீட்டுகளை யாழ்ப்பாணத்தில் திறக்கப்படும் புதிய அலுவலகத்தினூடாக பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்ட பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபன் அதிகாரப்பூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். 160 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட பதிவாளர் நாயகத்துறையில் இந்த பதவியை வகிக்கும் முதல் பெண்மணி என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். சசிதேவி ஜலதீபன் 2003 ஆண்டு இலங்கை நிர்வாக சேவையில் இணைந்துள்ளார். அவரது புதிய நியமனத்திற்கு முன் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகத்தில் கூடுதல் செயலாளராக பணியாற்றியுள்ளார். கொலை செய்யப்பட்ட புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை வழக்கு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குற்றவாளிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை எதிர்வரும் நவம்பர் 6 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. 2015 ஆண்டு பாடசாலைக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த வித்யா என்ற 18 வயது மாணவி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுவிஸ்குமார் உட்பட 7 பிரதிவாதிகளுக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் கடந்த 2017 ஆண்டு மரண தண்டனை விதித்தது. தங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட விதம் சட்டத்திற்கு முரணானது எனவும் தங்களை விடுதலை செய்யுமாறு கோரி பிரதிவாதிகள் தங்கள் சட்டத்தரணிகள் ஊடாக உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வார தங்க விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கம் பவுன் ஒன்றுக்கு 2000 ரூபாயால் அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு செட்டியார் தெருவின் தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 2,73,000 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 2,52,500 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 34,125 ரூபாயாக 22 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 31,563 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தபடி நாளை முதல் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரி விதிப்பதாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள 25% வரியுடன் சேர்த்து இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்படும் மொத்த வரி 50% உயர்ந்துள்ளது. நாளை அதிகாலை 12:01 மணி முதல் அமலுக்கு வரும் என அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை மூலம் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மனிதர்களின் சதையை உண்ணும் ஸ்க்ரூவோம் என்ற ஒட்டுண்ணி அமெரிக்காவில் ஒருவருக்கு தொற்றியுள்ளதை அந்நாட்டு சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. ஸ்க்ரூவோம்கள் அல்லது சதை உண்ணும் திருகு புழுக்கள் என்பவை ஒருவித ஒட்டுண்ணி ஈக்கள். முட்டைகள் பொரித்தவுடன் நூற்றுக்கணக்கான திருகு புழு லார்வாக்கள் தங்கள் கூர்மையான வாய்களை பயன்படுத்தி விலங்கின் காயங்களுக்குள்ளும் சென்று உயிருள்ள சதையை துளையிட்டு உண்ணும். இந்த சதை உண்ணும் ஒட்டுண்ணி மனிதர்களிடத்தில் காணப்படுவது அரிது. முதல் முறையாக அமெரிக்காவின் மத்திய நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் நியூயார்க்கில் உள்ள ஒருவரிடமிருந்து இந்த ஒட்டுண்ணியை கண்டறிந்துள்ளது. அவர் எல் சால்வடாரில் இருந்து திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தெற்கு காசாவின் கான் யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 5 ஊடகவியலாளர்கள் உட்பட 20 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று இரவு குறித்த வைத்தியசாலையின் 4வது மாடியில் 2 தடவைகள் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. முதல் தாக்குதலில் மருத்துவமனை பாரிய சேதத்துக்குள்ளாகிய நிலையில் மீட்பு பணிக்காக மருத்துவ உதவியாளர்களும் பத்திரிகையாளர்களும் வந்தபோது 2வது வான் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் 5 ஊடகவியலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன.